வணக்கம். இது செய்தியும் அரசியலும். நாம படிக்கிற எல்லா செய்திக்கு பின்னாடி பாலிடிக்ஸ் இருக்கா? நிச்சயமா இருக்கு. செய்தியை வெறும் செய்தியா மட்டும் பார்க்கக்கூடாது. செய்திக்கு பின்னாடி இருக்கிற அரசியலையும் இணைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாரம் பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய டாப் 5 நியூஸஸ் நம்ம பார்க்க போறோம். அந்த நியூஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாலிடிக்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். மோடி பிரதமரான 2014 இருந்து இன்றைக்கு வரைக்கும் 2026ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த 12 ஆண்டுகள்ல பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் ஒன்றிய அரசாங்கம் எவ்வளவு வரி வசூல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தன் நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதற்கு அந்த துறையினுடைய அமைச்சர் சுரேஷ் கோபி பதில் சொல்லியிருக்காரு. 34 லட்சம் கோடி ரூபாய் இந்துக்களுக்கான அரசு என்று சொல்லக்கூடிய இதே பாஜக அரசு தான் இந்திய மக்களின் மீது 34 லட்சம் கோடி ரூபாய் பெட்ரோல் டீசலுக்கான வரி என்கிற முறையில மக்களுடைய பாக்கெட்ல இருந்து எடுத்திருக்கிறாங்க. இந்த செய்தி என்ன சொல்லுதுன்னா 2014 99,000 கோடியாக இருந்த வரி இன்றைக்கு 3,08,000 கோடியாக படிக்கட்டில் ஏறுற மாதிரி அதிகரித்து கொண்டே போகிறது. மொத்தம் 34 லட்சம் கோடி ரூபாய் மக்கள் பாக்கெட்ல இருந்து எடுத்திருக்கிறாங்க. இந்த மக்கள் பாக்கெட்ல இருந்து எடுக்கிற இந்த அரசு தான் என்ன சொல்லுதுன்னா பிபிஜி ராம்ஜி என்கிற தேசிய கிராமப்புற உறுதி திட்டத்துக்கு பணம் இல்லை அப்படின்னு அதை முடக்கிறாங்க. கார்பரேட்டுகளுக்கு வரி சலுகை கொடுக்குறாங்க. இந்த செய்தி சொல்லக்கூடிய பாலிடிக்ஸ் இதுதான். அடுத்த நாளிதழ்களில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி வந்திருக்கு. அண்மையில் டெல்லியில மாணவர்கள் போராட்டம் நடந்து வெற்றியோடு முடிஞ்சிருக்கிறது. அந்த போராட்டம் முடிந்த பிறகு மோடி சோசியல் மீடியாவில் டிவியில் ராத்திரி என்ன பேசுறாருன்னா, மாணவிகளே நான் உங்கள் போராட்டத்தை மன்னிச்சிட்டேன், மன்னிப்பு கேட்டு அவங்க வேலையை பாருங்க, படிக்க போங்க அப்படிங்கிறாங்க. மாணவர்கள் ரொம்ப காமெடியா மோடியை நக்கல் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, அங்கிள் ராத்திரி நேரம் ஆச்சு, இன்னும் தூக்கம் வரலையா, போய் தூங்குங்க அப்படின்னு கிண்டல் அடிச்சிருக்காங்க. கிண்டல் அடிச்சதோடு சேர்ந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மோடிக்கு புதுசா ஒரு வியாதி வந்திருக்கு. அதாவது உண்மையை தலைகீழாக பார்க்கக்கூடிய வியாதி வந்திருக்கு. அதுக்கு என்ன பேருன்னா ரியாலிட்டி இன்வர்ஷன் சிண்ட்ரோம். உண்மையை நேரா பாருங்க, தயவுசெய்து தலைகீழா பார்த்து மாணவர்களை திசை திருப்பாதீங்க, மக்களை திசை திருப்பாதீங்க அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கட்டுரை இன்னைக்கு நாளிதழில் வந்திருக்கு. அடுத்து உமர் காலித், நமக்கு தெரியும் டெல்லியில தன்னுடைய 6 பிறந்த நாட்களை டெல்லி திகார் சிறையில் கொண்டாடி இருக்கிறார். 6 ஆண்டுகளாக விசாரணை இல்லாமல் டெல்லியில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய ஒரு மிக முக்கியமான புத்தகம் ஃப்ராக்சர்டு கம்யூனிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிடக்கூடிய நிகழ்ச்சியை ஜேஎன்யூ டெல்லி ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் நடத்துறது அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. அந்த புத்தகத்தினுடைய தீசிஸ் ராமச்சந்திர குஹா அது பழங்குடி மக்கள் குறித்த ஒரு ஆய்வு. அந்த ஆய்வு கட்டுரையை படிச்சுட்டு இந்தியாவில் மிகச்சிறந்த ஆய்வுகளில் இது ஒரு ஆய்வு அப்படின்னு வரலாற்று ஆசிரியர் ராமச்சந்திர குஹா சர்டிஃபை பண்ணியிருக்காரு. அந்த புத்தக வெளியீட்டு விழாவை இன்னைக்கு ஜேஎன்யூ பல்கலைக்கழகம் தடை பண்ணியிருக்கு. அதுக்கு சொன்ன காரணம் என்னன்னா ரொம்ப வேடிக்கையான காரணம். இது ஒரு ஜனநாயக நிறுவனம், அவங்க முழுமையான விவரத்தை எங்களுக்கு கொடுக்கல, ஆகவே நாங்கள் அனுமதி மறுத்துட்டோம்னு சொல்றாங்க. ஜனநாயக நிறுவனம் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவை தடை செய்துட்டு அதை ரொம்ப தைரியமா வெளியே சொல்றதுக்கு பெரிய காமெடி. அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்தியாவுடைய ஜனநாயகம் என்பது சந்திச்சிருக்கிறது. எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய நம்முடைய யூபிஐ செயலி, அது சம்பந்தமான ஒரு முழுமையான விவரம் இன்னைக்கு ஒரு கட்டுரையாக வந்திருக்கிறது. அந்த கட்டுரை ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல்களை உள்ளடக்கமாக கொண்டு வந்திருக்கிறது. பொதுவாக நம்ம எல்லாருமே ஃபோன்லேயே இன்னைக்கு பே பண்ணுறோம். அது காய் வாங்கினாலும் சரி, டிக்கெட் வாங்கினாலும் சரி, ஃபோன்லேயே பே பண்ணுறோம். கிட்டத்தட்ட 90% எந்த ஆப்பை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபோன்பே 50% மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஃபோன்பே, ஜிபே 33%, பேடிஎம் 7%. நாம் பயன்படுத்துறது இந்த 3 ஆப் தான் 90% பயன்படுத்துகிறோம். இப்போ டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லக்கூடிய மோடி இந்த பரிவர்த்தனைக்கு வரி விதிக்கணும், கட்டணம் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை கட்டணம் போட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிற விவரத்தை இந்த கட்டுரை சொல்லுது. ஒரு மாதத்திற்கு 30 லட்சம் கோடி ரூபாய் இந்த பரிவர்த்தனையில் நம்ம கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். இதில் 2000க்கும் மேலே 65% டிரான்சாக்ஷன் என்பது இருக்கு. சரி, 30 லட்சம் கோடி ரூபாய் ஒரு மாதத்துக்கு டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். 0.5% வரி போட்டால், அதாவது 100 ரூபாய் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது 5 பைசா வரி அல்லது கட்டணம்னு சொன்னால் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஒரு மாதத்திற்கு எவ்வளவு கிடைக்கும்னா 10,000 கோடி ரூபாய் கிடைக்கும். 5.5% வேண்டாம், 0.3% போட்டால் எவ்வளோ கிடைக்கும்? 6,000 கோடி ரூபாய் கிடைக்கும். ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 72,000 கோடியிலிருந்து 1,20,000 கோடி ரூபாய் இந்த 3 கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அவங்களுடைய கஜானாவிற்கு நிரப்பக்கூடிய அளவிற்கான ஒரு முடிவை இந்திய மக்கள் மீது திணிக்க பார்க்கிறாரா மோடி என்கிற ஒரு கேள்வியை இந்த கட்டுரை என்பது எழுப்பி இருக்கிறது. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிதி ஆயோக். இந்த அரசு வந்த பிறகு திட்ட கமிஷனை கலைச்சிட்டு நிதி ஆயோக் என்கிற அமைப்பு உருவாக்குனாங்க. அது ஒரு அறிக்கை கொடுத்துருக்குது. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் கிட்டத்தட்ட 2,26,00,000 மாணவர்கள் நீங்கள் அரசு பள்ளியிலிருந்து வெளியே போயிட்டாங்க. 10 லட்சம் பள்ளிக்கூடங்கள் இந்தியாவில் மூடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு
அரசு தன்னுடைய மாணவர்களுக்கு, தன்னுடைய குடிமக்களுக்கு கல்வியை வழங்க வேண்டிய அரசு ஒரு 10 ஆண்டுகள்ல 10 லட்சம் பள்ளிக்கூடங்களை மூடியிருக்கிறது. டிராப் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி இடைநிற்றல் என்பது கோடிக்கணக்கான பள்ளி மாணவர்கள் கல்வி இழந்து நிற்கிறார்கள் சொன்னால் இது மக்களுக்கான அரசா அப்படிங்கிற கேள்வியை இந்த கட்டுரை என்பது எழுப்பி கொண்டிருக்கிறது. இப்படி அடுத்தடுத்து நம்ம வாசிக்கிற எல்லா செய்திக்கு பின்னாடியும் ஒரு ஆழமான அரசியல் இருக்கு. அந்த அரசியலை தவிர்த்து விட்டு நம்ம செய்திகளை படிக்கவே முடியாது. செய்திகளை வெறும் செய்திகளாக மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடாது. இப்படி எல்லா செய்திக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை நம்ம விவாதிக்க போறோம். மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.